இது ரமலான் வந்துட்டால நோம்பு கஞ்சி தான் ஸ்பெஷலு. ஸோ நம்ம காஜாப்பேட்டை பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறாங்கிறத இந்த வருஷம் வீடியோவாக போடுறோம். ஸோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நோம்பு கஞ்சி எப்படி சமைக்கணுங்கிறத வீடியோவில் போடுறேன், தெளிவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சுன்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம 60 பிடி தேக்ஸா எடுத்துருக்கோம். அதில் ஆல்ரெடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தேக்ஸா பெருசுங்கிறதுனால அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணுற ரொம்ப சிரமமானது. தண்ணி ஃபில் பண்ணிட்டு தூக்கி வைக்க முடியாது. ஸோ தேக்ஸா ஃபுல்லாக பைப்பு ஹோஸை போட்டு தண்ணி ஏற்றிட்டு அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல விறகுகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை தயார் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தண்ணி வந்து 60 படிக்கு உள்ள தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தேக்ஸாவும் பெரிய தேக்ஸா. ஸோ அடுப்பு இதுவாக பச்சை வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுப்பு பற்ற வைக்காச்சு. நல்லா பற்றி எறிகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்லா மழை பற்றிருச்சு தண்ணி. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 5 கிலோ, வெந்தயம் 4 கிராம் ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்குது. மிளகாத்தூள் 50 கிராமு, மட்டன் மசாலா 200 கிராமு, பட்டை கிராம்பு 45 கிராமு, நெய் 1 லிட்ரு, ஆயில் 1 லிட்ரு, சால்ட்டு உப்பு ஒரு 3 பாக்கெட்டு, கொத்தமல்லி 3 கட்டு, புதினா 1 கட்டு, தேங்காய் 5, அரிசி 1 சிப்பம் யூஸ் பண்ணுறோம். அப்போக்கப்போ நெருப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் தண்ணி கொதிச்சா தான் நம்ம அடுத்த வேலையும் பார்க்கணும். ஸோ இதை அடுப்பு பார்த்துட்டு அப்படி நம்ம காய்கறியை கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பொருள் பார்த்தாச்சு. அடுத்து வெங்காயம் பார்க்குறோம். வெங்காயம் 10 கிலோ. வெங்காயம் தோலை உரித்து எந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னா பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். வெங்காயம் பெருசாக இருந்தால் தான் அது வேகையில் கரையாமல் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அங்கிட்ட அடுப்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணுறது பெட்ரு. நல்லா கழுவி எடுத்துகிட்டு எந்த மாதிரி கட் பண்ணணுங்கிறது பார்த்துக்குங்க. தக்காளி பீஸும் பெருசாக இருக்கணும். இல்லாட்டி தண்ணியில் நல்லா கொதிக்க வரையில் கரைஞ்சி போயிடும். தக்காளி ஓரளவு கிடக்கணும். நோம்பு கஞ்சி குடிக்கையில் அப்போ தான் அது ஒரு ஃபீல் இருக்கும், நோம்பு கஞ்சி ஃபீலு. ஸோ தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிங்க. தக்காளியும் 10 கிலோ போடுறோம். தக்காளி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி 2.5 கிலோ. என்ன கழுவாமல் கட் பண்ணுறோன்னு பார்க்காதீங்க. இஞ்சி வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பீஸாக வரையில் எல்லா அழுக்குமே நல்லா கரைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பீஸாக போட்டுங்க. எல்லாமே அரைச்சி எடுக்கிறது தான். அதனால் மிக்சியில் போடுற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 1க்கு 2 தண்ணி ஊற்றினீங்கன்னா எல்லா அழுக்கும் போயிடும். ஸோ க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 தண்ணி கூட ஊற்றி கழுவலாம், தப்பு கிடையாது. ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே அந்த வேலை நடக்கையிலே ஒன்று கட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். மல்லி கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து புதினா 1 கட்டு, மல்லி மொத்தம் 3 கட்டு. அதில் கொஞ்சம் வந்து சட்னிக்கும் எடுத்து வச்சுருவோம். அதை ஸோ பார்த்துக்குங்க. கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி அதையும் அலசி எடுத்து வச்சுங்க. ஸோ அந்த காம்புலாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த காம்பு இல்லாமல் போடுறது ரொம்ப நல்லது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா காம்பை பிச்சுட்டு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஏற்கனவே கொட்டியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கிண்டிக்கலாம். மூடி நல்லா சூடாக இருக்குது. பெரியவங்களுக்கு பாசிப்பருப்பு வெந்தயம்லாம் போட்டு நதைக்குங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடியே வெட்டி வைக்கிறது தக்காளியும் கொஞ்சம் கொட்டிடலாம். ஏன்னா தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சட்டியில் போட்டு வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும். சுடுதண்ணியில் வேகும்போது ரொம்ப இதாகும். அதோட அரிசியும் சேர்த்து கிண்டிக்க வேண்டியதுதான். அரிசியை நல்லா 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு போட்டுருங்க. கழுவிட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டி விட்டு அதோட கொஞ்சம் நேரம் விட்டுனீங்கன்னா நல்லா ஹீட்டில் இதாகிட்டு இருக்கேன். சூடு பறக்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய புதினா கொத்தமல்லி, மல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் இதை ஒன்றா போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு லைட்டாக கிண்டிக்க வேண்டியதான். எல்லாமே கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைமிங் எடுத்து தான் போடுவேன். ஸோ வீடியோக்கு எடிட்டிங்கில் வந்து அந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கோம். அடுத்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா 3 ஒரே டேட்டில் கொட்டியிருக்கோம். இது எல்லாமே வந்து வெயிட்லெஸ் பொருள்னால மிதந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அதை கிண்டுற முறையில் தான் வந்து அது தண்ணிக்குள்ளே போகும். எப்படி கிண்டுறோங்கிறத நல்லா பாருங்கள். ஏன்னா எல்லாம் மிதக்கக்கூடிய பொருள்.
அரிசி வெந்தயம்லாம் ஏற்கனவே இருக்குது, தக்காளிலாம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் அதுவும் சேர்ந்து உள்ளே அமுக்கும். ஹீட்டு படப்பட அதை உள்ளே போயிருங்க கிளைகள்லாம். ஸோ நம்ம என்ன ஆயிலில் வதக்கலை, ஃப்ரெஷ்ஷாக போடையில் அந்த மாதிரி தான் மிதக்க செய்யும். ஆயில் வதக்கணுன்னா அது கூட தண்ணியில் மூழ்கி போவோம். ஆயில் படாததுனால எல்லாம் மிதக்கும். அதை நம்ம கிண்டுற முறையிலேயே எல்லாமே நல்லா வேக வச்சிடலாம். மெயினே அடுப்பு ஒரு பக்கம் கஞ்சி ரெடியாக இருக்குது, அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு தயார் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடுப்புலேருந்தே நெருப்பு எடுத்து யூஸ் பண்ணியில் கொஞ்சம் நெருப்பு வேகமாக பற்றிக்கு. விறகு அடுப்பு பற்றினா உங்களுக்கு தெரியும், தனியாக பற்ற வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அடுப்புலேருந்தே எடுத்துக்குவாங்க. ஸோ 1 லிட்ரு ஆயில் சொல்லியிருந்தோம், 1 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து ஊற்றியாச்சு. 1 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில், 1 லிட்ரு நெய் ஊற்றி தான் ரெடி பண்ண போகிறோம் மசாலா. ஆயில் ஊற்றியாச்சு. ரெண்டையும் ஊற்றில தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குது. நெய் ஊற்றையில் நமக்கு கஞ்சி கொஞ்சம் நல்லா வாசம் தூக்கலாக இருக்கும். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நெய்யை ஊற்ற போகிறோம். ரெண்டையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகுனா ரெண்டுமே ஒன்றா நல்லா மிக்சிங் ஆகிரும். அங்கே அடுப்பு ஹீட்டு ஓவராக இருக்குங்கிறதுனால தான் நம்ம ஆயிலையும் இதையும் நெய்யை இங்கே வச்சு ஊற்றுறோம், இல்லாட்டி சட்டிலே வச்சு ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றியாச்சு, நெய்யை ரெடி பண்ணியாச்சு. ஸோ தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். நல்லா சூடாகி மெல்ட் ஆனோடனே நம்ம அப்படியே அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிடலாம். மெல்ட் ஆகல தெரியும், இன்னும் அடுத்து வரையில் பார்க்கலாம். இஞ்சி புதினா நம்மளாம் ஏற்கனவே கழுவியாச்சு. அதே மாதிரி இப்போ பூண்டையும் ஏற்கனவே உரித்து வச்சுருக்கோம். ஸோ அதை கழுவி மட்டும் எடுத்துக்க வேண்டியது தான். பூண்டை நல்லா கழுவிட்டு பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம் வாங்கியிருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசிப்பூ, இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிட்டு சும்மா நல்லா சாஃப்டாக அரைச்சிக்குவோம். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா சேரும். அதே ஜார்லேயே கூட நம்ம இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒன்றா சேர்ந்து மிக்சிங் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக பதமாக அரைச்சி எடுத்துக்காக நல்லாயிருக்கும். இஞ்சி ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி மிக்சிங் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பதம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரியே தேங்காவே உடச்சி 5 தேங்காய் சொல்லியிருந்தோம். 5 தேங்காவையும் சின்ன சின்ன பீஸாக கீற்று போட்டு எடுத்து கழுவிக்குங்க. கழுவிட்டு தேங்காவே அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக. ஸோ இஞ்சி பூண்டு மிக்சிங் பண்ணோன்னா தேங்காய் தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. கஞ்சி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கஞ்சி பார்த்தீங்கன்னால 1/4 பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம மசாலா ஐட்டமும் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நெய் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வெங்காயத்தை போட்டுக்க வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எல்லாத்துக்குமே தெரியும், வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும். ஒரு 1/4 மணி நேரமாச்சு விட்டிங்கன்னா தான், 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷமாச்சும் விட்டோன்னு மினிமம். உங்களுக்கு தெரியும், இந்த கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா வெங்காயம் வந்துச்சுங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் 50 கிராமு, மட்டன் மசாலா ஒரு 200 கிராமு எல்லாத்தையும் போட்டு மிக்சிங் பண்ணிக்க வேண்டியது நல்லா. கலர் பாருங்கள். ஸோ மிளகாத்தூள் போட்டிங்கனால போதும், வேறு எந்த கலரும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிக்க வேண்டியது தான். போட்டு இப்போ நம்ம எல்லாமே போட்டதெல்லாம் பச்சை ஐட்டம். ஸோ அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போக்கப்போ கிண்டி விட்டுக்கிறது, இல்லாட்டி சட்டி அடி பிடிக்கும். ஏன்னா அந்த மசாலா ஐட்டம் போட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட கலரும் மாறிடும். ஸோ அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கல்லுப்பு போட போகிறோம். நம்ம மொத்தம் 3 பாக்கெட்டாக போட போகிறோம். கஞ்சி கொதிக்கையில் அப்படி தான் நிறைய வரும். ஏன்னா பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொங்கி தான் வரும். கொலை கொதிக்கிற மாதிரி தான் கஞ்சி. 3 பாக்கெட்டு உப்பு உடச்சி போட்டு வேண்டியது தான். உப்பு ஓரளவு கரெக்டாக போட்டுக்க, அப்போ தான் கஞ்சி குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும். உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். 3 பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டிருக்கு.
கல் உப்புங்கிறதுனால கரையிறது கொஞ்சம் டைம் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிற ஹீட்லேயே வந்து நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள், ஆல்ரெடி பாதி வெந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வரையில் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டாவோ ஓகே தான். ஏன்னா ரொம்ப நிறையா வந்துச்சுன்னா நம்ம கிண்டையிலையும் தெரியாது, கஞ்சி பதம் பார்க்க முடியாது. ஸோ உலக கொதிக்கையில் வடிக்கிற மாதிரி போட்டுருக்கலாம். முடிச்சுட்டு அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிட வேண்டியது தான். அது மசாலாவில் போட வேண்டியது இல்லை, டேரெக்டாக கஞ்சிலே கலந்துக்கலாம். தேங்காய் பாலாக ஊற்ற வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்ச இதாக ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மசாலாவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பக்கமாக ரெடி ஆகிடுச்சு. மசாலா கொதி வாசம்லாம் போயிடுச்சு, ஸ்மெல் இல்லை. ஸோ மசாலாவை அப்படியே நேராக சட்டியை தூக்கி கஞ்சி சட்டியில் கொஞ்சம் இறக்கிக்கலாம். நல்லா திக்னஸாக வந்துடுச்சு, கஞ்சியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட மசாலா ஆட் பண்ணிடுவோம். கஞ்சி ஆல்ரெடி கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலரில் இருக்குது. இப்போ கரெக்டான ஃபார்முக்கு வந்துடும் கலரு. மட்டன் மசாலா, மிளகாத்தூள் வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம சட்டியில் மீதி இருக்க மசாலாக்கே அதில் கஞ்சியில் உள்ள தண்ணியாலே கலந்து எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. பாருங்கள், கஞ்சி கலரே மாதிரி மசாலா போட்டோன்னே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது நல்லா சேஃப்டியாக வேலை பார்க்குறது நல்லது. சொல்லியிருந்தெல்லாம் உங்களுக்கு அடி பிடிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா மசாலா ஐட்டம்லாம் வந்து அடி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா விறகடுப்பில் சமைக்கிறதுனால ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சி கம்மியாக வைக்க முடியாது, அது சேம் ஃப்ளேம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான், எல்லா பொருளுமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ கஞ்சியை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டேன். கொதிச்சா எல்லா காயும் வந்து கஞ்சியோட தன்மை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ தண்ணியாக இருந்துச்சா தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிறது நல்லது. கஞ்சி எங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சட்னி ரெடி பண்ணிக்கிறதுக்கு கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, ஒரு 50 கிராமு இல்லை 100 கிராம் போட்டிங்கன்னா போதும். அதோட ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் அரைக்கிறது தான் பெட்ரு. நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அது சட்டிலேருந்து நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டாலே போதும். நமக்கு நல்ல சட்னியாக இருக்கும். கஞ்சிக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த புதினா சட்னி தான். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க தேவையான அளவு, ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க எதுலேயுமே. சட்னி ரெடி ஆகிடுச்சு, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தம்மில் போட்டுற வேண்டியதாங்க கஞ்சை. அப்படி மூடி போட்டு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணிவிட்டு நோம்பு திறக்க எடுத்துக்கலாம். நோம்பு கஞ்சி காய்ச்சி முடிச்சாச்சு. மதியம் 3:30லேருந்து 5 மணி வரையும் நோம்பு கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டோக்கன் உள்ளவங்களும் வாங்கிக்கலாம், டோக்கன் இல்லாதவங்களும் வாங்கிக்கலாம். எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க கூட்டமாக. ஸோ டோக்கனே பார்த்திங்கன்னா 120 டோக்கனுக்கு மேலே வரும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தாராளமாக கஞ்சி குடிக்கலாம். அந்த கஞ்சி எல்லாமே மாற்று சோதரில் வந்து வாங்கிட்டு போவாங்க. நோம்பு திறக்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. எல்லாத்தையும் நோம்பு கஞ்சி ஊற்றிக்கிருக்காங்க. பார்த்து பள்ளியாசல் நோம்பு திறக்கும்போது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பரிமாறுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிருப்பாங்க. பள்ளியாசல் திறக்கையில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். பசங்களோட உட்காந்து திறப்போம். இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் நடக்கும். எல்லாம் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடல, அது ஒரு சந்தோஷம் தான், தனி சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.